தற்போதைய அண்மை செய்தி. தெலுங்கானாவில் வாரங்கல் கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்த கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், விபத்து குறித்தான உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தெலுங்கானா மாநிலம் வரங்கல் கம்மம் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு கர்டர்கள் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த இரும்பு கர்டர்கள் அருகில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது விழுந்ததில் ஆட்டோவில் பயணம் செய்த 7 பேர் அதன் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு வரங்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது லாரியின் ஓட்டுநர் போதையில் இருந்ததாகவும் இதன் காரணமாக லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இந்த கோர விபத்தின் காரணமாக கம்மம் வரங்கல் இடையே நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கிரண்.